கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் வெளியிடப்படும் எல்லா தேவ செய்தியும் நீங்கள் கேட்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களை இந்த கடன் சாபத்திலிருந்து விடுவிப்பார் என்கிற தைரியத்தை இந்த தேவ செய்தி உங்களுக்கு தரும் என்று நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். இந்த கடன் சுமை எப்போதான் என்னுடைய வாழ்க்கையில் மாறும், இந்த கடன் என்கிற பிசாசு எப்போ தான் என்னை விட்டு விலகும் என்கிற எண்ணத்தோடு கூட நீங்கள் இப்போ இருக்கலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் கடனை பற்றியே நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க, அப்படி தானே? அந்த கடன்காரனுடைய முகம் உங்கள் கண்ணை விட்டு மறையலை, அப்படி தானேங்க? நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குறீங்களோ அவங்களுடைய முக பாவனைகள் அந்த கடன்காரனுடைய அந்த அதாவது அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகள், அவன் ஆக்ரோஷமாக உங்களை திட்டின போது நீங்கள் பட்ட அந்த அவமானங்களை நீங்கள் இரவும் பகலும் நினச்சின்னு இருக்கிறீங்க, அப்படி தானேங்க? அதாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த கடன்காரனுடைய செய்கைகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடவடிக்கை, அவன் உங்களை மூஞ்சை காட்டி பேசின காரியம், இன்னும் அவன் கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கு போன பிறகு ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து உங்களை மிரட்டின காரியம், இதுவும் இல்லாத இன்னும் ஒரு 2 நாள் டைம், அதுக்குள்ளே பணத்தை நீ கொடுத்துடணும், அசலை கொடுத்துடணும், வட்டியை கொடுத்துடணும், இல்லைனா 4 பேரை கூப்பிட்டு வருவேன், இல்லை ரவுடிங்களை கூப்பிட்டு வருவேன், இல்லைனா நேராக கொண்டு போய் ஸ்டேஷனில் ஒன்று நிப்பாட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் துணியோடு கூட அந்த வட்டிக்காரன் கடன்காரன் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் இதிலிருந்து எப்படி வெளியே வரணும், அதாவது இந்த கடன் பிரச்சனை எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ கண்ணீரோடு இருக்கிறீங்க, அப்படி தானேங்க? என் அன்பு சகோதரியே, நீ அப்படி தான் இருக்கிற, இதுதான் உண்மை. இல்லைனா நீ இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்க முடியாது. நம்ம சேனலில் வெளியிடப்படுகிற சத்தியம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கடன் தொழிலில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கணும், அவங்களுக்கு தைரியம் சொல்லணும், அவங்கள ஆற்றணும், தேற்றணும், கிறிஸ்துக்குள்ளே விசுவாசத்தில் வளர்க்கணும் என்கிற ஒரே தரிசனத்தோடு கூட இந்த தேவ செய்தியை நான் அடிக்கடி வெளியிட்டுன்னு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா, வாரத்தில் இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவ ஆலோசனை கொடுப்பதற்காக, சத்தியத்தை கொடுப்பதற்காக வாரத்தில் குறைஞ்சது ஒரு 3 செய்தி வெளியிடப்படுது. நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலில் நீங்கள் பிரசங்கத்தை கேட்குற நபர்களாக இருப்பீர்களானால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்துட்ட பிறகு அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து உங்களுடைய கடன் சுமையை நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்ட பிரசங்கத்துக்கு ஒரு ஆமேன், ஒரு பிரைஸ் லார்ட் போடுங்க. அப்போ தான் வந்து தொடர்ந்து நான் தேவ செய்தி பேச முடியும். ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் பெரிய லாபம் பாஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆண்டோடைய வார்த்தை வந்து இவ்வளோ ரீச் ஆகிருக்குது, இவ்வளோ ஜனங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்குது, நம்ம இன்னும் ஆண்டவருக்காக நம்ம ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், சப்போர்ட் பண்ணணும், ஊழியம் செய்யணுன்ற வாஞ்சை எனக்குள்ளே பெருகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கடன் தொல்லையில் இருக்கிறீங்க, அப்படி தானே? இந்த கடன் தொல்லை எப்போ தான் என்னை விட்டு விலகும்? அதுதான் உங்கள் கொஸ்டின். உங்கள் இருதயத்தில் 1000 குழப்பம் இருக்குது. ஏன் 1000 இல்லைங்க, 1,00,000 குழப்பம் இருக்குது, அப்படி தானேங்க? ஆண்டவர் விடிவு காலம் எப்போ தருவார், இந்த கடத்திலேருந்து எனக்கு எப்போ விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே உடஞ்சி போயிருக்கிறீங்க, கரெக்டுங்களா? நொறுங்கி போயிருக்கிறீங்க, கரெக்டுங்களா? எந்த பக்கம் போய் இந்த கடன் சாபத்தை வந்து நான் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நீங்கள் கவலைப்பட்டுன்னு இருக்கிறீங்க. எனக்கு கடன் இல்லை, பிள்ளைகளும் சரி கிடையாது, வருமானம் இல்லை, என் உடம்புல வியாதி பெற வேணும், நான் ஏதோ அசால்ட்டாக இந்த கடத்தை வாங்கிட்டேன், இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் தெரியாது, இதை நம்ம உயிருக்கு மானத்துக்கு உழ வைக்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கரமான ஒரு கடன் பாரத்தில், சுமையில் அப்படியே உங்கள் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி கண்ணீரோடு கூட இரவெல்லாம் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஏன் இந்த தேவ செய்தி கேட்கும்போது கூட உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்டலாம்.
உண்மைதானங்க? அப்படியே நொறுங்கி போயிருக்கிறீங்க. உங்களை ஆற்ற, தேற்ற, தைரியப்படுத்த, உங்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்களை செய்ய, நன்மைகளை செய்ய யாருமே இல்லாமல் ஒரு அனாதை போல் நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் எல்லாரும் இருந்தும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு 4 வார்த்தை சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து உங்களை கிறிஸ்துக்குள்ளே தைரியப்படுத்த கூட யாருமே இல்லாமல் நீங்கள் உடஞ்சி போயிருக்கலாம். பொதுவாகவே கடன் ஏன் ஏற்படுது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுங்க. 2வது, கடன் வாங்கிட்டோம்னா அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நம்ம முன்கூட்டியே நிதானிக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களை கடன் வாங்க வச்ச பிசாசை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு என்ன எண்ணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் வாங்க போகிறோம், சம்பாதிக்க போகிறோம், கட்டிட போகிறோம், இதனால் என்ன அப்படின்னு நம்ம பொதுவாக அவங்க நினச்சிங்கன்னா அவங்க கடன் வாங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு வாலிபம் இருக்குது, படிப்பு இருக்குது, நல்ல சரீரத்தில் பலன் இருக்குது. கடன் வாங்கினா கூட நானே கட்டிப்பேன், நானே கொடுத்துப்பேன், என் கடத்தை யாரும் அடைக்க தேவையில்லைன்னு சொல்லி சில பேர் வீம்புக்குன்னே, பெருமைக்குன்னே, வரட்டு கௌரவத்துக்குன்னே சில கடன் சுமையில் போய் இவங்கள மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூழ்நிலை அவங்களுடைய எல்லா சுச்சுவேஷன் மாறின பிறகு அவ்வளோதாங்க, உபத்திரம், குழப்பம், கண்ணீர், வேதனை, போராட்டம், இது தாங்க வாழ்க்கை. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி கடத்தை வாங்கிட்டு இன்றைக்கி சாவலாமா, நாளைக்கு சாவலாமான்னு சொல்லி எப்படி சாவணுன்றதுக்கு வர பிளான் வர பண்ணுகிறாங்க நிறைய பேர். யோசனை பண்ணி பாருங்க. எப்படி சாவலாம் அப்படின்னு ஒரு பிளானோடு இருக்கிறார். இந்த திட்டம் ஆண்டோடைய திட்டமா? பிசாசு உங்களை சதி பண்ணி உங்களை கடன் வாங்க வச்சு உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போக பிளான் பண்ணிட்டான். இதுதாங்க உண்மை. அன்பு சகோதரியே, இதுதான் உண்மை. உன்னுடைய மனசு எப்படிதமாக இருக்குது? இப்போ அப்படியே ஒரு நெருப்பில் உன் இருதயத்தை போட்டால் எப்படி இருக்குமோ அப்படியே தீயாக எரிஞ்சின்னு இருக்குது. உன்னால் எழுந்து நடமாட முடியல, செயல்பட முடியல, சமைக்க முடியல, குளிக்கலான்ற எண்ணம் கூட உனக்கு வரல. அப்படி தானம்மா? சொல்லுமா என் அன்பு சகோதரியை. காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு ஒரு சமையலை செய்யவோ, ஒரு காப்பி போடவோ, ஒரு டிஃபன் சாப்பிடவோ உனக்கு வெறுப்பாக இருக்குது. சரி, காலையில் சாப்பிட்லாம், கூட மதியானம் சாப்பிட்லாம், ஒரு அளவுக்கு நம்ம மனசு மாறுன்னு நினச்சின்னுக்கிறேன். மாற்றம் வரலை. மதியம் சாப்பிடணும், சாப்பிட முடியல. நைட்டும் ஒன்றும் அதிகமாக சாப்பிட்றேன், இரவெல்லாம் தூக்கம் வரல. 24 மணி நேரம் அந்த கடன் பிசாசை நினச்சிக்கின்னு மன அழுத்தத்தில் இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப கண்ணீரோடு கூட இருக்க. அப்படி தானம்மா உன்னுடைய வாழ்க்கை போயின்னு இருக்குது. இதுவும் இல்லாத உங்கள் உடம்புல 1000 நோய், பிபி, சுகரு, ப்ரெஷரு அப்படின்னு சொல்லி பயங்கரமான வியாதி பலவீனத்தோடு இருக்கிறேன். சரி, கடத்தை தான் தாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா உடம்பும் நல்ல உடம்பு கிடையாது. சரீரத்தில் வியாதி பலவீனம், மயக்கம் வருது, கேரு வருது. இதெல்லாம் கடன்காரங்கிட்ட நீ சொல்லி பார்க்குற. அந்த கடன்காரன் அதை சொன்னதால் இன்னும் உன்னை கேவலப்படுத்துவானா கண்டி? அவன் இறக்கப்பட்டு போயிடுவான். நம்மளுக்கு உடம்பு முடியல, ஹார்ட் பிரச்சனை, சுகர் பிரச்சனை, இதெல்லாம் சொன்னோம்னா அந்த கடன்காரன் கடனை கேட்காம போயிடுவான்னு நினச்சினுக்கிறீங்க. அவன் வந்துக்கிறதே உங்கள் உயிரை எடுக்க தான் வந்துக்கிறான். உங்களுக்கு அவன் லட்சக்கணக்கில் கடன் கொடுத்தான் பார்த்தீங்களா? எதுக்கு கடன் கொடுத்தான்னா உங்களை அழிக்கணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? நீங்கள் வாங்கின கடத்தை கட்டவே கூடாது. அப்படியே சில பேர் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல கடன் வாங்கினா உப்பில் காசு வச்சு கொடுத்த மாதிரி இது. ஒருவேளை அவங்க சூனியம் பண்ணி கொடுத்தாங்களா தெரில, என்னால் அந்த கடனை கட்டவே முடியலன்னு சொல்லி சில பேர் இப்படியும் பேசுகிறாங்க. ஒரு சில பேர் என் பிஸ்னஸ் நல்லா போச்சு, சரி லட்சக்கணக்கில் ஏற்கனவே வாங்கணும், கொடுத்துட்டுமே, இப்போது நம்ம வாங்கி சமாளித்து நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து வீடு கட்டி கல்யாணம் பண்ணி அக்கா தங்கச்சிகளை பார்த்து அண்ணன் தம்பியை பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாண காட்சியெல்லாம் பண்ணி சில காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம டாக்குமெண்ட் அடமானம் போட்டு நம்ம வாங்கி கட்டிட்டோம். மறுபடியும் இப்படி டாக்குமெண்ட் அடமானம் போட்டு, சொத்து அடமானம் போட்டு, எப்படியாகிலும் நம்ம கடன் வாங்கி சில காரியங்களை செஞ்சு முடிச்சிடலான்னு போய் மாட்டிக்கினேன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பயங்கரமாக பிசாசு சூழ்ச்சியாக அவங்கள சதி மோசம் செய்யும். இந்த கடன்கார பிசாசுன்றது ஒரு நூதனமான பிசாசு. இப்போது உங்களுக்கு உடம்புல சுகர் வந்துடுச்சு, சுகரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாமா கண்டி?
அந்த சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாமா கண்டி, முற்றிலும் சுகர் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியுமா? வெளியே வர முடியாது. இன்சுலின் போடலாம், அதுக்குரிய மருந்து மாத்திரை எடுக்கலாம், அதுக்குரிய டயட்டை நீங்கள் எடுக்கலாம். மற்றபடி இந்த சுகருக்கு தீர்வே கிடையாது. அப்படி தானேங்க? இந்த சுகர் பேஷண்ட்டை நல்லா போய் கேளுங்களேன், இந்த சுகருக்கு நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் சொல்லுங்கள். அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சுகரு கூட ஒரு மனுஷனை விட்டு விலகி ஓடிடும். பிசாசு ஓடவே ஓடாது. அதை துரத்தன்னா தேவனால் மாத்திரம்தாங்க உங்களை விட்டு துரத்த முடியும். உடம்புல இருக்கிற சுகருக்கு எந்த தீர்வும் கிடையாது. அப்படி தானே? ஏதோ கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். அப்படி இருக்கும்போது நல்லா கவனிங்க, நம்ம மனசு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவ கடத்துக்கு மேலே கடை வாங்குவா, வட்டிக்கு மேலே வட்டி வாங்குவா, 20 காசு வட்டிக்கு யாருனா காசு கொடுத்தா கூட துணிகரமாக இவ வாங்கிடுவான்னு சொல்லித்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? பொறுமையாக இருக்கிறாரு, நம்மளுக்கு அதிசயம் பண்ணாமல் இருக்கிறார். ஏசப்பா உங்களுக்கு அதிசயம் பண்ணி உங்கள் கடன் சாபத்திலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அன்பு சகோதரியே சகோதரியே, ஆனால் மேலே மேலே நீ கடன் வாங்குவே, அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உன்னை கண்ட்ரோலில் அவர் எத்தனை வர முடியாது. எப்படி சுகரை கண்ட்ரோலில் எத்தனை வர முடிஞ்சு நார்மலாக்க முடியாது, அதுபோல் உன்னை நார்மலாக்க முடியாது. நீ நார்மலாக ஆயிடுவே, உண்மையிலே இனிமேல் கடன் வாங்க மாட்ட அப்படின்னா ஒரு நிரந்தர தீர்வு இந்த கடத்துக்கு கர்த்தர் உண்டாக்கி தருவார். ஆனால்தான் இந்த சுகர் பேஷண்ட்டுக்குள்ளே இருக்கிற சுகருடைய தன்மைகள் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். ஒரு ஊசி போட்டு ஒரு மாத்திரை போட்டு டயட்டாக இருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். அது கொஞ்சம் ஏதாவது ஒரு இனிப்பு இதை ஏதாவது எடுத்துக்கணுமானா இன்னும் கூட்டிகிட்டு பார்த்தீங்களா 400 ஆகிடும், 350 ஆகிடும், உயிருக்கு ஆபத்தாயிடும். பார்த்தீங்களா? அப்போது சுகரை கண்ட்ரோல் பண்ணோன்னா அது உங்ககிட்ட தானே இருக்குது. சொல்லுங்கள், சுகர் அதிகமாகக்கூடாது. டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு 350 400 ஆயிடுச்சு, சில பேருக்கு 500க்கு மேலே போயிட்டு 600 வரைக்கும் கூட போயிருக்குது. கொஞ்சம் தான் நீங்கள் சேர்த்துட்டுப்பீங்க. டாக்டர் சொல்கிறாங்க இனிமேல் இனிப்பை வாயில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலாக இருங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம உயிருக்கு ஆபத்தாயிடும், நம்ம பிள்ளைங்களுக்கு குடும்பத்துக்கு நம்ம வாழணும், அப்போ சுகரை நம்ம குறைக்கணும்னா நம்ம டயட்டில் இருக்கணும். எதெல்லாம் சுகரு ஏறுமோ அந்த பொருளெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், அந்த டிஷ்ஷை நம்ம எடுக்க மாட்டோம். அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் நம்ம போய் செக்கப் பண்ணிக்கின்னு பிளட்டை கொடுத்துட்டு வாங்கிக்கின்னு ரிசல்ட்டை பார்த்துக்கின்னு இருக்கிறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் சுகர் ஓரளவு கண்ட்ரோல் இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு என்னன்னா சுகர் ஒரு துளி கூட இருக்கா நார்மலாக நான் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களே. அப்போது ஒரு சுகர் வியாதி கூட உடனே கண்ட்ரோல் ஆகி உடனே உங்களுக்கு நார்மல் ஸ்டேஜ் எடுத்துன்னு விட்டுருமா? விடாது. புச்ச சனியை விடவே விடாதுங்க. அதுபோல் தான் கடன் பிசாசு அப்படி தான், புச்சிக்கிஷானா விடவே விடாது. நீங்கள் இப்போ கண்ட்ரோல் ஆகணும், நார்மல் ஸ்டேஜுக்கு வரணும். அந்த நார்மல் ஸ்டேஜ் வரணும்னா உங்களுக்கு சத்தியம் தெரியணும். இன்றைக்கி பாதிக்கு முக்கால்வாசி ஜனம் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறதால தான் கடன் வாங்குகிறாங்க. முதல்ல கடன் வாங்கினா தப்பு, அது ஒரு சாபக்கட்டு என்பதை உங்களுக்கு தெளிவான வசனத்தை காட்டப்போகிறேன். கடன் என்பது ஒரு பெரிய சாபக்கட்டு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இப்போது உங்களை நார்மல் மனுஷனாக விசுவாச புருஷனாக கொண்டு இந்த சத்தியம் நிறுத்து என்று ஆவியானவரால் நான் நிச்சயத்தை இந்த செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வரேன். ரோமர் எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் என்ன போட்டு இருக்கின்றத ஆண்டவர் பரிசுத்த பவுலை கொண்டு எழுதி வைத்திருக்கிற சத்தியத்தை என்னோடு கூட நீங்கள் வாசிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். இந்த 23வது வசனத்தின் கடைசி வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பேனா நோட்டு இருந்தால் எழுதி உங்கள் வீட்டிலே ஒட்டி வைங்க. அப்போ தான் நீங்கள் கடன் வாங்க பயப்படுவீங்க. ஆண்டவர் அதில் என்ன சொல்லியிருக்கிறான்றதை பாருங்கள். விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே. கவனிச்சிங்களா? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன விளக்கம்? உங்கள்கிட்டே இந்த வசனத்தை கொடுத்து நீங்கள் சுவிசேஷம் பேசுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பேசுவீங்க? என்ன வெளிப்பாடு ஆவியாக உங்களுக்கு தருவார்? சொல்லுங்கள். விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியலைண்ணா. காசு கொடுத்து ஒரு பொருளை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் தான் அது ஒரு விசுவாசம். நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில், டியூவில், லோனில்
நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சாபக்கட்டு. முதல்ல கடன் பிசாசு நூதனமாக எப்படி வரனா, உட்கார ஒரு சோபா வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, பார்க்க ஒரு டிவி வாங்கலாம்னு நினைப்பீங்க, வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலாம்னு நினைப்பீங்க, எல்லாமே இஎம்ஐ, எல்லாமே லோனு. அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து பொருளை எடுத்து கரெக்டாக கட்டினதால அடுத்தது உங்களுக்கு டூ வீலர் தேவைப்படும். இப்போ வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, சோபா இதெல்லாம் நீங்கள் வாங்கி கரெக்டாக கட்டிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அது ஒரு சின்ன தொகைன்றதால என்ன பண்ணுறாங்க, 0% இன்ட்ரெஸ்ட்ன்றதால உங்களுக்கும் சந்தோஷமாக கடன் வாங்கணும்னு ஆசை வந்துடும். அதுதான் வெறும் டாக்குமெண்ட் சார்ஜ் தானே கேட்குறாங்க. ஒரு 1000 சில்லரை கட்டிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டம், எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இதில் கரெக்டாக கட்டிட்டோம்னா நம்ம பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆனால் கூட நம்மளுக்கு 2 லட்சம் வந்து இப்போது நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணியோ இல்லை கிரெடிட் கார்டு மூலியமாகவோ இல்லை இதை மாதிரி 0 இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு சோபா, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு டிவி, ஒரு செல்ஃபோனு, இப்படியே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஆரம்பமாகும். ஒன்று கூட விசுவாசத்தில் சம்பாதிக்கிற வருமானத்தில் வாங்காதபடி பயங்கரமான பொருளாதார நெருக்கடி பிசாசு உண்டாகிடும், நூதனமாக உண்டாகிடும். இன்னும் இந்த இஎம்ஐயில் இந்த எலக்ட்ரானிக் பொருள் ஃபர்னிச்சர் ஐட்டம் கொடுக்குறோன்னு சொல்லுவான். ஃபஸ்ட்டு முறை நீங்கள் டாக்குமெண்ட்டுக்கு 1500 2000க்குள்ளே ஆகுங்க. அடுத்த முறை உங்களுக்கு நாங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்ததால இன்னும் உங்களுக்கு ப்ராசஸிங் காசு தான் இருக்கும், கொஞ்சம் தான், ஒரு 500-700 கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் எந்த பொருளாக வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போது பாத்திரம் கத்திரம் மற்ற பொருள்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாங்கலாம். அப்போ கணவன் பொண்டாட்டி பேசிப்போம், புருஷன் பொண்டாட்டி, நம்ம பொண்ணு கல்யாணம் கூட யாருக்கு நம்ம கையேந்த தேவை, நம்ம இதிலேருந்து அப்படியே கொஞ்சமாக நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள் வாங்கின்னு இருக்கலாம். எவ்வளோ நூதனமாக பிசாசு ஒரு குடும்பத்தை அழுகியிருப்பார். ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை பொய்யாக்கணும், இதுதான் சாத்தானுடைய சதி திட்டங்க. வசனத்தை பொய்யாக்கணும், உன்னுடைய வாழ்க்கையை பொய்யாக்கணும், உன்னை நடபணமாக ஆக்கணும், உன் இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சாத்தான் கெடுக்கணும். இப்படி தான் சாத்தான் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணுது. நீங்கள் போடுற செப்பல்லேருந்து, நீங்கள் உடுத்துகிற துணியிலிருந்து, ஏன் நீங்கள் உள்ளே உடுத்துகிற துணியை முதல் கொண்டு, வெளியே உடுத்துகிற புடவை முதல் கொண்டு, நீங்கள் போடுற நைட்டி முதல் கொண்டு, உங்கள் வீட்டில் நீங்கள் உட்கார சோபா, டிவி, ஃப்ரிட்ஜு, ஃபேனு, அனைத்து எலக்ட்ரானிக் ஃபர்னிச்சர் ஐட்டம், படுத்து தூங்குகிற கட்டில், மெத்தை எல்லாமே இஎம்ஐ, எல்லாமே லோனில் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கட்டுக்கட்டுன்னு வருவான். அதுக்கப்புறம் உங்கள் உடம்பு வந்து நார்மலாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக வயசான பிறகு சுகரு, ப்ரெஷரு, உடம்பு முடியாத சூழ்நிலை ஆகி இன்னமும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பலவீனப்பட்டு சரியாக வேலைக்கு போகாமல் அப்படியே சில மாதங்கள் அந்த டிவி பெண்டிங் ஆகி, இஎம்ஐ பெண்டிங் ஆகி, இன்னும் இருக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளாதாரம் தொலைச்சின்னு போயிடும். இதில் அப்பப்போ அடிக்கடி என்ன பண்ணுவீங்க, பேங்க்கில் கொண்டு போய் நகை வைப்பீங்க, சேட்டுகளில் நகை வைப்பீங்க, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கைமாற்றியும் ஒரு மாதம் தட்டு மாதிரி போகும். அதுக்கப்புறம் இன்னும் உடம்புல வியாதி, பலவீனம், திடீர்னு ஆக்சிடென்ட், திடீர்னு எங்கன்னா விழுந்து கை ஒஞ்சி கால் ஒஞ்சி படுத்துனீங்கன்னா இன்னும் அந்த கடனை வந்து வீட்டுக்குள்ளே இருக்குமா கண்டி, அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே வராது. அதுதான் கடங்கார பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கும். இஎம் என்ற பேரில், லோன் என்ற பேரில், ஆன்லைன் அந்த லோன் என்ற பேரில் நிரந்தரமாக அவன் சேரு போட்டு சிங்காசனம் போட்டு உங்கள் வீட்டில் உட்காந்துக்கணும், போகவே மாட்டேன், நீ உன்னை சாவ வச்சுட்டு உன் சாவை பார்த்துட்டு தான் நான் போவேன்னு சொல்லி அந்த கடங்கார பிசாசு உட்காந்துக்கு. பாருங்கள், ஆண்டுடைய வாக்கு தத்தம் என்ன என்பதை நல்லா தெளிவாக பாருங்கள். விசுவாசத்தினால வராதது எல்லாமே பாவன்ட்டார். அப்போ யோசனை பண்ணி பாருங்கள், வசனத்தை நம்ம படிக்கிறோம், வசனத்துக்கு முதல்ல ரெவலேஷன் கிடைக்கணும்ல. இப்போது நம்ம வசனத்தை படிக்கிறோம், அந்த வசனத்துக்கு விளக்கம் வேணும்ல. அதுதான் ஆவியானவர் என்னை கொண்டு உங்களுக்கு பேசுகிறார். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த ரோமர் 14:23 வசனத்தின் கடைசி வார்த்தை பாருங்கள், விசுவாசம் வராது எல்லாமே பாவம்தான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவருக்கு நம்ம பயப்படணும், கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படியணும் என்கிற உபதேசம் முதல்ல நமக்கு புரியணும். ஒரு கடத்தை வாங்கும்போது ஆண்டவருக்கு பயப்படுற பயம் வந்து இருதயத்தில் முதல்ல இருக்கணும். ஏசப்பா தராமல் இது நம்ம வாங்குறோமே, இது துரோகம் இல்லையா? இப்போது உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், உங்களுக்கு தெரியாதே கடன் வாங்கினுக்கிறாம்மா. இப்போது கடன் கொடுத்தவங்க கொஞ்ச நாள் பொறுத்த பிறகு என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டை தேடி வராங்க, ஏம்மா உங்கள் பையன் கடன் வாங்கினா, உங்களுக்கு ஷாக் ஆகுதா இல்லையா? சொல்லுமா, சகோதரிகளை பார்த்து கேட்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு வாலிப பையன் இருக்கிறான், உங்களுக்கு தெரியாமையே கடன் வாங்கினே இருக்கிறான். சில காலம் வந்து அப்படியே சமாளிக்கிறான்.
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கடன் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு வரான். வந்துட்டு, ஏம்மா உங்கள் வயசு பையன் ஒருத்தன் இருக்கிறானே, அவன் வந்து என்கிட்ட கடன் வாங்கினான். இப்போ ஒருத்தன் வரான் 10,000 உங்கள் பையன் வாங்கினான்னு சொல்கிறான். இன்னொருத்தன் வரான் 20,000 வாங்கினான். இன்னொருத்தன் வரான் 30,000. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 2 நாள் அவங்ககிட்ட எப்படி காணும் யோசனை பண்ணி 3ஆவது நாள் சண்டை பிடிச்சிப்பீங்களா? எனக்கு தெரியாமல் நீ எப்படிடா வாங்கின? சொல்லுமா சகோதரியே, தாய்மார்களை உங்களை பார்த்து தான் கேட்குறேன். உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது, எவ்வளோ ஆத்திரம் வருது? ஒரு முறை திட்டிட்டு கடத்தை நீங்கள் அடைப்பீங்க, மறுபடியும் அந்த பையன் வாங்கினே இருக்கிறாமா? சகோதரிகளை உங்களை பார்த்து கேட்குறேன், மறுபடியும் வாங்கினே இருக்கிறான். நீங்கள் சும்மா இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? பயங்கர கோபத்தோட உச்சத்துக்கு போயிடுவீங்க. அவங்க அப்பா வரட்டும்னு சொல்லி காத்து நிற்பீங்க. அவங்க அப்பா வருவார், ஆளில் உட்காருவார், பையன் வருவான். இவன் என்ன வேலை செஞ்சுருக்கிறான்னு தெரியுமா? நம்ம 2 பேருக்கு தெரியாமல் தாய் தப்பனை ஏமாற்றி திருட்டுத்தனமாக இவன் வந்து கடன் வாங்கிட்டான். ஒருத்தங்கிட்ட தான் வாங்கினான், பார்த்தா 10 இடத்துல கடன் வாங்கிட்டான், நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் என்னம்மா பண்ணுவார்? பையனை போட்டு அடிப்பார். அப்புறம் உனக்கு மனசு கேட்காது, தடுப்பேன். சரிங்க, ஏதோ நகை இருக்குது, சமாளிச்சிக்கலாம். ஓகே, இப்போ பல லட்சம் வாங்கிட்டாம்மா, உங்களுக்கு தெரியாமல். அதே பையன் ஏதோ 1000 2000 கூட ஒரு நகை வச்சு சமாளிச்சிருவீங்க. இப்போ பல லட்சம் கடன் உங்கள் பையன் வாங்கிட்டான், சும்மா இருப்பீங்களா? எவ்வளோ கோபம் ஆத்திரம் வருது. இது போல தான் தகப்பனுக்கு தெரியாமல், பரலோக தகப்பனுக்கு தெரியாமல், அவருடைய வார்த்தையை மதிக்காமல், அவர் நமக்கு தந்த சத்தியத்தை மதிக்காமல், வசனத்துக்கு விரோதமாக பிசாசு சூழ்ச்சி பண்ணி நம்மளை ஏமாற்றி கடன் கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்கள் பிள்ளை உங்களுக்கு தெரியாமல் கடன் வாங்கினா எவ்வளோ கோவப்படுவீங்களோ, அதுபோல் ஆண்டவர் கோவப்பட்டால் நம்ம தாங்க முடியுமா? சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு அப்படியே கண்ணீரோடு உடஞ்சி போயிருக்கு. ஏசப்பா உங்களை பழி வாங்குகிற தேவன் அல்ல, உங்களை தைரியப்படுத்துவார். நீங்கள் உங்கள் பிள்ளை கடன் வாங்கிட்டாவே நகை விற்று டாக்குமெண்ட் அடமானம் போட்டு வீட்டை விற்று கூட நம்ம பிள்ளையோட உயிரை காப்பாற்றணும், நம்ம பிள்ளை நமக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழுது புரண்டு, வீடு போனாலும் பரவாயில்ல, சொத்து போனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்க நகையெல்லாம் போனால் போல, என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி எவ்வளோ நீங்கள் போராடுறீங்க. சொல்லுமா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கள். உண்மையா இல்லையா? புள்ள தான் வேணும், புள்ள தான் பெருசு, நம்மளுக்கு ஒரே புள்ள, நம்ம புள்ள பட்ட கடத்தை நம்ம அடைக்கலாம்னு சொல்லி எவ்வளோ ஒரு தாய் தகப்பனுடைய மனசு எவ்வளோ துடிக்குதோ, அது போல் தாங்க பரலோகத்தின் தேவனுடைய அன்பு பாசமாக அப்படி தான். ஏதோ தெரியாமல நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, தப்பு தான். இப்போது மன வருத்தப்படுறீங்க, ஐயோ நம்ம கடன் வாங்குறது எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ அந்த கடன் பிசாசு நம்மளை விட மாட்டேங்குது, சூனியம் பண்ண மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கை, நம்ம வியாபாரம் சூனியம் பண்ண மாதிரி இருக்குது, எந்த தொழில் செஞ்சாலும் நமக்கு ஆசீர்வாதம் வரல, எந்த ஆசீர்வாதம் நமக்கு வரலையேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். உங்கள் பட்ட கடத்தை நீங்கள் அடைக்கிறீங்களா? உங்கள் புள்ள பட்ட கடத்தை நீங்கள் அடைக்கிறீங்க. உண்மையாக பையன், உங்கள் வாலிப பையன் உங்களுக்கு தெரியாமல் வாங்கின எல்லா கடத்தையும் ஒரு ரூபா கூட நீங்கள் குறைபடாமல் அந்த கடங்கானுக்கு வட்டி அசலம் கொடுத்து குடும்ப மானத்தை நீங்கள் பாதுகாக்கும் போது நீங்கள் ஏசாப்பா பிள்ளைங்க. இந்த தேவ செய்தி கேட்குற நீங்கள் ஏசாப்பா பிள்ளைங்க. உங்களை ஏசாப்பா கைவிடுவாரா? உயிரை கொடுத்து உங்களை ரட்சித்த தேவனுங்க. நீங்கள் யார்கிட்ட கடன் பட்டீங்களோ ஏசப்பா முன்னாடி நின்று அந்த கடத்தை கொடுக்க வைப்பார். இல்லைனா அவர் கௌரவம் போயிடல. சொல்லுமா, பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை உருவாக்குற அந்த குடும்ப உறுப்பினரே நீங்கள் தான். அந்த குடும்ப உறுப்பினருக்கு ஒரு அவமானம், ஒரு நிந்த, ஒரு கஷ்டம், ஒரு சாபக்கட்டு, ஒரு கடன் பிரச்சனைன்னு சொன்னால் ஏசப்பா வரமாட்டாரா? சொல்லுமா, உன் புள்ள மேலே நீ இவ்வளோ உயிர் வச்சுருக்கும் போது நீ அவருடைய பொண்ணு, நீ அவருடைய மக, அவர் எவ்வளோ உன் மேலே உயிர் வச்சுருக்கிறாரு யோசனை பண்ணி பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி காட்டுறேன். அதனால் எப்பேற்பட்ட கடன் சாபமாக இருந்தாலும் எங்கள் அப்பா இருக்கிறாரு, நான் தெரியாமல் வாங்கிட்டேன், இப்போ உங்கள் பையன் அம்மா நான் தெரியாமல் வாங்கிட்டேன்னு காலில் ஊறான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏந்துடுறா, தப்பு தான், அப்பாவுக்கு தெரியாமல் எனக்கு தெரியாமல் வாங்கிட்டே தான், நீ கவலைப்படாது, நீ எதனா பண்ணிக்காதடா, வீடு வாசல் விற்றாது உங்கள் அப்பா கிட்ட நான் பேசி கடத்தை அம்மா நான் அடிக்கிறேன், உன் பிள்ளைக்கு எப்படிம்மா நீ பரிந்து பேசுகிற? யோசனை பண்ணி பாருமா. ஆண்டோடைய அன்பு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இதை பேசின்னு வரேன். விசுவாசத்தினால் வராது எல்லாம் பாவம். உங்கள் பிள்ளைங்களுக்கு கடன் வாங்க நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறீங்க. சொல்லுங்கள், வட்டிக்கு வாங்கிறதுக்கு, தண்டல் வாங்கிறதுக்கு, இந்த ஆன்லைனில் ஆப்பில் எப்படி கடன் வாங்கணும்னு உட்காந்து சொல்லி கொடுக்குறீங்க. இப்படி தான் கடன் வாங்கணும்,
இந்த ஆப்பில் போனால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அந்த ஆப்பில் போனால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, என்னென்னமோ ஆப் இருக்குது. என்ன ஜிபேயில் வந்து கடன் கொடுக்குறான், ஃபோன்பேயில் கடன் கொடுக்குறான். அந்த ஜிபே ஃபோன்பே ஆன் பண்ணாவே உங்களுக்கு லோனுமான இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் காட்டு. என்ன கொடுமைங்க. எந்த ஆப்புக்குள்ளே போனாலும் யூடியூப்பில் போனாலும் கடன் பிசாசு கண்ணில் பட்டுக்கினே இருக்குது. குடும்ப வறுமை கஷ்டம் வேறு வழி இல்லாத வாங்கிடும். அவ்வளோதான், போட்டு வச்சுக்கோம் பிசாசு. அவ்வளோதான். இப்போது நம்ம தப்பு பண்ணிட்டா ஒரு ஜெயிலில் தள்ளிட்டு என்ன பண்ணுறாங்க, போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அந்த கம்பியை எண்ணி நிற்போம், எப்போ விடுதலை ஆகும். அவன் ஆயுள் கைதியாக பிடிச்சிட்டான். அவங்கள கடன் சுமை உண்டாக்கி பொருளாதார பிசாசு என்ன பண்ணுது, உங்களை ஆயுள் கைதியாக பிடிச்சிக்கினான். ஒரு ஆயுள் கைது டக்குன்னு விடுதலை ஆக முடியுமா? விடுதலை ஆக முடியாதுல்ல. அதுபோல் தான் கடன் பிசாசுக்கிட்ட போய் நீங்கள் சிக்கிக்கினீங்கன்னா நீ அவள் தான் ஆயுள் கைதி தான், கம்பி தான் எண்ணின்னு இருக்கணும். ஒன்று அந்த ஆயுள் கைதிக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை வருஷம் தண்டனை இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். குறைஞ்சது 30 வருஷம் போடுவாங்க, 20 வருஷம் போடுவாங்க, 10 வருஷமாவது போடுவாங்க. அந்த நம்ம இந்திய அரசாங்கத்துடைய சிறைச்சாலேருந்து கூட 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சு, 20 வருஷம் தண்டனை அனுபவிச்சு, 30 வருஷம் தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்துடலாம். ஆனால் கடன் பிசாசு கையில் போய் மாட்டிங்கன்னா சாகிற வரைக்கும் அவன் இந்த கடன் ஜெயிலில் தள்ளி உங்களை கடங்கார ஜெயிலாக்கி கம்பி எண்ணெய் வச்சு உங்களை வேதனைப்படுத்தி மன அழுத்தத்தை தந்து நீ தற்கொலை பண்ணி செத்துரு வாழ தகுதியானவ கிடையான்னு சொல்லி உங்களை அந்த பிசாசை நிந்திக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களை கட்டி வச்சிருக்கிற அந்த சாபமான பிசாசு கட்டிலிருந்து கர்த்தரை உங்களை விடுவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த கடனுங்கிற சாபக்கட்டை கர்த்தர் உடைப்பாருமா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை ஆண்டவர் இன்றைக்கி தைரியப்படுத்துகிறார். நீ அவருடைய புள்ள, நீ அவருடைய மக. நீ கலங்க வேண்டாம், கண்ணீரை விட வேண்டாம். சேனையில் கர்த்தர் உன்னோடு இருக்கிற. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு ஆள். உன்னை சாத்தான் கடத்தை கொடுத்து மடக்கி வச்சிருக்கிறான். அப்பா சும்மா இருப்பாரா? பரலோகத்தில் இருக்கிற அப்பா ஏசப்பா சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டார். யுத்தம் பண்ணுவார். உருவின பட்டயத்தோடு உங்களுக்காக இறங்குவார். ரட்சிப்பின் அதிபதியாக இறங்குவார். புரியுதா உங்களுக்கு? ரட்சிப்பின் அதிபதியாக இறங்குவார். யோசுவா காலத்தில் ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு அவருடைய ஜனங்களுக்காக அவர் இறங்கினாராம். வசனம் தெரியுமா உங்களுக்கு? உருவின பட்டயத்தோடு யோசுவா காலத்தில் ஆவியான இறங்கி இருக்கிறார். உருவின பட்டயத்தோடு இறங்குறாருமா. அங்கே யோசுவாவுடைய நாட்களில் ஒரு பெரிய ஆபத்து வருது. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் சும்மா இருந்தாரா? அப்படியே உருவின பட்டயத்தோடு இறங்கி யுத்த புருஷனாக இறங்கி வந்தாரா? புரியுதா உங்களுக்கு? தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு இறங்குவார். வசனத்தை காட்டுற குறித்து கொள்ளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிராக நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்போது வந்தேன் என்றார். அப்போது யோசுவா தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான். அப்போது சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். யோசுவா அப்படியே செய்தான். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட். அருமையானவர்களே, இந்த யோசுவா காலத்தில் தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது. ஆண்டவர் ஒரு தேவ தூதனை அனுப்பினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த தேவ தூதனானவர் உருவின பட்டயத்தோடு அப்படியே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாராம். கையில் என்ன இருக்குது? உருவின பட்டயம். யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் யோசுவா காலத்தில் யோசுவாவுக்கும் தேவ ஜனங்களுக்கும் பெரிய ஆபத்து வந்துடுச்சு, கஷ்டம் வந்துடுச்சு. ஸோ இப்போ யுத்தம் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே தாமதிச்சோம்னா யோசுவாவுக்கும் ஆபத்து, ஜனங்களுக்கும் ஆபத்து. நம்ம தேவ ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ பெரிய ஆபத்தில் யோசுவா பெரிய நெருக்கடியில் இருக்கிறாரு, ஜனங்களும் அங்கே நெருக்கடியில் இருக்கிறாங்க. ஏன்னா கானான் தேசத்துக்கு இவங்க போயின்னு இருக்கிறாங்க. நீங்கள் யோசுவா 1 பார்த்தீங்கன்னா மோசேக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்களை மோசே தான் அது வரைக்கும் வழிநடத்துகிறார். அதுக்கப்புறம் யோசுவா வந்து வழிநடத்த ஆரம்பிக்கிறார். இவங்க எரிகோ கடந்து
அதுக்கப்புறம் கானான் தேசத்துக்குள்ளே போனோம். இதுதான் தேவனுடைய திட்டம். இதுக்கு நடுவில் என்ன இருக்குது? பல விதமான எதிர்ப்புகள், பல விதமான குழப்பங்கள் இருக்குது. ஆனால் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கணும், இது ஆண்டோடைய விருப்பம். இப்போ ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு ஒரு தேவதூதனை அனுப்பித்தர. அப்படி இருக்கும்போது ஏசப்பா உங்களை கைவிடுவாரம்மா? சொல்லுமா. உங்களுக்கு ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம், ஒரு அவமானம்னா அது கர்த்தருடைய அவமானம். நீ அவங்க பிள்ளை, உன் பிள்ளை கடன் பட்டாவே நீ என்ன பண்ணுற? உன் சொத்தை விற்கிற, நகையை விற்கிற, இங்கே எங்கன்னா புரட்டி கிரட்டி உன் பிள்ளையோட மானத்தை காக்கும்போது நீ ஏசப்பா புள்ளம்மா. என் அன்பு சகோதரியே, நீ ஏசப்பா புள்ள. ஆண்டவர் உனக்காக உருவின பட்டயத்தோடு இறங்குவார். விசுவாசிக்கிறீங்களா? உருவின பட்டயத்தோடு ஆண்டவர் இறங்குவார். அந்த கடன் பிசாசை இன்னைக்கு அதம் பண்ணுவார். அது உன் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குது. உன்னோட தொழிலில் அந்த பிசாசு உட்காந்துக்குது. நீ கையிட்டு செய்கிற காரியத்தில் பிசாசு உட்காந்துக்குது. எங்கன்னா கடனை உடனே வாங்கி புரட்டி கிரட்டி ஏதாவது ஒரு கடன்காரன் ஆஃப் பண்ணலாம் கூட உன்னால் முடிய மாட்டேங்குது. அப்படியும் கடனை உடனே வாங்கி புரட்டி ஒரு கடன்காரன் ஆஃப் பண்ணால் இன்னொரு கடன்காரன், அந்த கடன்காரன் ஆஃப் பண்ணால் இன்னொரு கடன், அந்த கடன்காரனை சரி பண்ணால் இன்னொரு கடன். இப்போ கடத்துக்கு மேலே கடத்துமா இருக்கிற கண்டி. அப்போது கடன் என்கிற ஜெயிலுக்குள்ளே நீ இருக்கிற. ஆண்டவர் விடுவார? உருவின பட்டயத்தோடு இறங்குவார். சும்மா கிடையாதுமா. ஆண்டவர் யுத்தம் பண்ண முடிவு பண்ணிட்டார்னா அந்த கடன்கார பிசாசு எத்தனை வகையாக இருந்தாலும் சரி, அந்த வட்டி பிசாசு, அந்த கந்து வட்டி பிசாசு, ஆன்லைன் பிசாசு, உங்களை இஎம்மில் லோனில் வாங்க வச்ச பிசாசு, எல்லா பிசாசு கையிலேருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கை முடிஞ்சிடும், இப்படியே கடன் சாபம் என்னை சாவடிச்சிடும், நான் செத்து தான் போகும் போல், என் தொழிலில் ஆசீர்வாதம் வராது, நான் கையிட்டு செய்கிற காரியத்தில் ஆசீர்வாதம் வராதுன்னு மட்டும் நீங்கள் தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்துனா அது கர்த்தருடைய ஆபத்து. உங்களுக்கு ஒரு அவமானம் அவருடைய அவமானம். நீங்கள் அவருடைய பிள்ளை, அவர் உங்களை காப்பாற்றி தான் ஆகணும். நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு சூழ்நிலை என்ன, அது கைவிட்டது போல் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள் பையன் உங்களுக்கு தெரியாமல் கடன் வாங்கிட்டா நீங்கள் என்ன பண்ணீங்க? அவனை திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, வீட்டை விட்டு போயிடுறான்றி. அவனை வீட்டை விட்டு கோஷின்னு போயிடுறான். இப்போ 10 நாள் 15 நாள் உங்கள் பிள்ளையை நீங்கள் பார்க்கல. நீங்கள் என்ன பண்ணுவீங்கம்மா? ஒரு பழமொழி இருக்குது. என்ன பழமொழி? பெத்தமானம் பித்து, புள்ளமானம் கல். அவன் கூட நம்மளை பார்க்காம இருக்கிறான். ஆனால் பெத்தவ என் பிள்ளைய நான் எப்படி பார்க்காம இருக்கிறது? அடக்கி கொண்டு போகிறேன். பிள்ளைய பார்த்து ஓன்னு ஆகிறேன். என் மகனே, 10 நாளாச்சு உன்னை பார்த்து, அம்மா விட்டு எப்படி பிரிஞ்சு நீ இருக்கிற? இல்லைம்மா, நீ தானே நான் தப்புன்னு கடன் வாங்கிட்டேன், அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி என்னை அடிச்சு தேர்த்திட்டேன். நீ தானம்மா செஞ்ச, அதனால்தாம்மா உன் மூஞ்செல்லாம் முழிக்கலாம். அவன் கண்ணீரோடு சொல்கிறான். நீயும் ஆகிற, உன் பையனும் ஆகிறான். எவ்வளோ பாசம் பெருகுதுங்க. அதுபோல் தாங்க சில சமயம் ஆண்டவர் அவருக்கு விரோதமாக நம்ம விசுவாச துரோகம் பண்ணிவிட்டு ஆண்டவரை மீறி நம்ம கடன் வாங்கிட்டோம். இப்போ அவர் கோவப்பட்டுன்னு இருக்கிற, அவர் கோபம் தஞ்சா அவரே உன்னை தேடி வருவார். உன் பிள்ளை மேலே உனக்கு கோபம் தஞ்ச பிறகு 10 நாள் பொறுத்து என்ன பண்ணுற? நமக்கு தெரியாத அவன் கடன் வாங்கிட்டான். சரி, பெத்தமானம் தான் கல், அந்த பெத்தமானம் பித்து, புள்ளமானம் கல்லுன்ற மாதிரி என்ன பண்ண? நீ அவனை தேடி போடல. அது போல் ஏசப்பா உன்னை தேடி வராரு. அருமையான சகோதரி, உன்னை தேடி வராரு. நீ பண்ண தப்பு தான், அவருக்கு பண்ண துரோகம் தான், அவருக்கு தெரியாமல் நீ வாங்குறது தப்பு தான், அவருக்கு தெரியும். அதனால் உன்னை கொஞ்ச காலம் தண்டித்து கொஞ்ச நேரம் உன்னை கஷ்டப்படுத்தினா கூட நிரந்தரமாக அப்பா உனக்கு கஷ்டத்தை தரமாட்டாருமா. உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார். ஆற்றி தேற்றி உன்னை தைரியப்படுத்துவார். வசனத்தை சொல்லிக் கொடுப்பார். காயம் கட்டுவார். அவர் ஒரு நல்ல சமாரி, நன்மை செய்கிற தேவன். இன்றைக்கி விசுவாசத்தை உனக்கு கற்றுத்தரார். என்னை மீறி ஒரு ரூபாய் நீ கடன் வாங்கக்கூடாது. உன் பிள்ளை உன்னை மீறி கடன் வாங்கிட்டா நீ எவ்வளோ கோவப்படுற? அதுபோல் தான் இப்போ நான் கோவத்தில் இருக்கிறேன். இவ படணும், இவ அனுபவிக்கணும், இவ அவமானப்பட்டால் தான் திருந்துவா, அப்போ தான் இவ என்ன சார்ந்து வாழ்வான்னு சொல்லி ஆண்டவர் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு. இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். பண்ண தப்புல, நீ கடன் வாங்குறது தப்புல. அப்பாவுக்கு தெரியாமல், ஏசாப்பாவுக்கு தெரியாமல், வசனத்தை மதிக்காமல் ஆண்டவர் வாழ வைப்பார்ன்ற அந்த நம்பிக்கையை விட்டுட்டு துணிகாரமாக உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக வாங்கின தப்பு தான். இப்போ மனம் வருது. கதறு. ஏசப்பா உன்னை தேடி வராரு. சொல்லுங்கள். அவருடைய கோபம் எப்படி இருக்குதான் பாருங்கள், பெருசு. அவருடைய தயவும் நீடிய வாழ்வு என்று எழுதப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஆண்டவர் வாழ வைப்பார், சந்தோஷப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், கனப்படுத்துவார். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாருங்க. அவர் நினச்சான ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய கடன் உங்களை விட்டு விலகிடும். நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்குறீங்களோ அவன் வீட்டை தேடி போய் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம் தருவார்.
ஒரு வசனத்தை என்னோடு கூட வாசிங்க, நீங்கள் குறித்து கொள்ளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினால் வராது எல்லாமே பாவம் ஏற்கனவே ஒரு சொன்னேன் பார்த்தீங்களா? இதில் நான் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் உங்களுக்கு தராருன்றதை இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்க. அது ஏற்கனவே நான் கொடுத்தது ரோமர் 14:23. இப்போ எபிரேயர் 10 எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கின்னு அதில் நீங்கள் 38வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இராது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்களா? ஏசப்பா எனக்கு அதிசயம் பண்ணுவார், என் கடத்தெல்லாம் அடைக்க அவர் வழிவாசல் தருவார், நான் அப்பாவை நம்புகிறேன், நான் அப்பாவுக்கு தெரியாமல் வாங்கினது தப்பு தான், இப்போ நான் உணர்த்தப்பட்டேன், என் பிள்ளை எனக்கு தெரியாமல் வாங்கினாவே அவனை வீட்டை விட்டு துரத்தி அடித்து வீட்டுக்கே வராதன்னு சொல்லி அவனை சாப்பாடு போடாமல் துரத்திட்டேன். 10 நாள் கழிச்சு கோவம் தஞ்சி என் பிள்ளை தேடி நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு போட்டு அவன் மேலே அன்பு செலுத்துறேன். இந்த சத்தியத்தை இப்போ நான் விளங்கிக்கினேன். நம்ம பண்ணது தப்பு, நம்ம வாங்கினது தப்பு, இதுக்கு ஏசப்பா நம்ம குறை சொல்லக்கூடாது, கடங்காரனையும் குறை சொல்லக்கூடாது, நம்ம தான் சரியில்லை, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். ஆண்டவர் விசுவாசமாக இரு. ஆபிரகாம் விசுவாசம் தான், ஈசாக்கு விசுவாசமாக இருந்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கிறாரு பக்கம் பக்கமாக. நோவா விசுவாசமாக இருந்தான், ஆபிரகாம் விசுவாசமாக இருந்தான். ஒவ்வொரு சரித்திர புஸ்தகம் நீங்கள் பாருங்கள், ஒரு பரிசுத்தவானுடைய சரித்திரத்தை புஸ்தகத்தில் பாருங்கள். எபிரேயர் 11 அதில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஒரு வசன காட்டன் குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதையும் குறித்து கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒன்று சொன்னேன், அது என்ன வசனம்னா எபிரேயர் 10:38. அதில் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஓகேங்களா? அடுத்த வசனம் குறித்து கொள்ளுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். பார்த்தீங்களா? அப்போ விசுவாசன்றது முதல்ல என்ன? ஃபெய்த். விசுவாசனா என்ன? அது ஒரு ஃபெய்த்து ஆங்கிலத்தில். அந்த ஃபெய்த்துனா என்னன்னா கடனே வாங்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் நகையெல்லாம் கைட்டேன் ஃபெய்த்தாக இருக்கிறேன்னுவாங்க. ஃபெய்த்துனா அது இல்லைம்மா, நகை கைட்டு அது ஃபெய்த்து கிடையாது. ஃபெய்த்துன்னு அது தெரியுமா? கடன் வாங்காத ஜீவிக்கணும், அதுதான் ஃபெய்த்து. அதனால்தான் நான் சொல்கிற வசனத்தெல்லாம் இங்கே குறித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். ரோமர் 14:23 சொல்லுது, விசுவாசத்தினால் வராது எல்லாம் பாவம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் வருமானத்தை கொண்டு ஒரு பொருளை வாங்கினவன் கண்டி நீங்கள் இஎம்ஐ போட்டு லோன்லேயோ ஆன்லைன்லேயோ எந்த கடனும் வாங்கக்கூடாது, தான் தேவ கட்டளை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அழகு இருக்குது, திறமை இருக்குது, அந்தஸ்து இருக்குது, வேலை இருக்குது, கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க? துணிகரமாக கடத்தை வாங்கிறீங்க. அந்த கடன் பிசாசு சாகிற வரைக்கும் உங்களை விட்டு விலகாமல் அடுத்து 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 ஒரு வீடுனா எல்லாமே தேவைப்பட்டுனே இருக்கும். ஒரு மனுஷனாக எல்லாமே அவனுக்கு தேவைப்படும். துணியை கூட கிரெடிட் வாங்குறவங்க இருக்கிறார். கிரெடிட் எதுங்க வாங்கலை? அரிசி, பருப்பு, காய்கறி, பால் எல்லாமே கிரெடிட் தான். வாழ்க்கை கிரெடிட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் எவ்வளோ கோபப்படுவார்? கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லையே, ஒரு துளி கூட விசுவாசம் இல்லையே. எபிரேயர் 11 எதுக்கு உனக்கு எழுதி வச்சுக்கிறேன்னு ஆண்டவர் கேட்பாருங்க. எபிரேயர் 11 பாரு, நோவாவுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம், ஈசாக்கு விசுவாசம், யாக்கோபு விசுவாசம், மோசே விசுவாசம், யோசப் விசுவாசம், பின்னும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு ஆண்டவர் பல பரிசுத்தவான்களோட பேரை சொல்லின்னு வரார். ஏன் ஒரு இடத்துல பாருங்கள், ராகாப்ன்ற வேசி கூட ரட்சிக்கப்பட்டு விசுவாசமாயிட்டா. பார்த்தீங்களா? வேசித்தனத்தில் இருந்த ராகாப் என்ற வேசி கூட விசுவாசத்தில் தன் ஜீவியத்தை கட்டி சாட்சி பெற்றான்னு ஆண்டவர் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கிறீங்க? எதனா தப்பாக பண்ணுறீங்க? புருஷனுக்கு துரோகம் பண்ணிங்களா? இல்லைல்ல, சுத்தமாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை காட்டுறாருமா. அப்போ கடன் பிசாசு கையில் போய் மாட்டிக்கினீங்களா? அது எவ்வளோ பெரிய துரோகம், ஆண்டவர் செய்த துரோகம். உணர்த்தப்படுங்க, கண்ணீர் விடுங்க, கதறுங்க. அந்த இளையகுமாரன் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்ட போது தகப்பன் அரவணைக்கல. அரவணைச்சாரா இல்லையா? சொல்லுங்கள். அரவணைக்காமல் போனார்? அரவணைச்சார். ஏசப்பா உங்களை அரவணைப்பார். கர்த்தரோடு ஒப்புராயிடுங்க, வசனத்தோடு ஒப்புராயிடுங்க. ஆண்டவரே, உங்களை மீறி உங்களுக்கு தெரியாமல் நான் ஒரு ரூபாயுமே வாங்க மாட்டேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். பொருள் மேலே ஆசை வச்சு, ஆண்டவரே என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக சில கடன் வாங்கி நான் சிக்கின்னு இருக்கிறேன்ப்பா, ஒரு ஆட்டுக்குட்டி குழியில் விழுந்து அதை நான் தூக்கி விடுவேன்னு சொன்னீங்கப்பா, நான் தான்மா அந்த ஆட்டுக்குட்டி.
ஆண்டவரே, அன்னைக்கு ஆண்டவரே அநேருக்கு அதிசயங்கள் அற்புதங்களை பண்ணிவிட்டு எதிரிகளை பார்த்து சொன்னீங்க. ஓய்வு நாள் இப்படி செய்வது தப்புன்னு சொன்ன எதிரிகளை பார்த்து நீங்கள் சொன்னீங்க. ஒரு ஆட்டுக்குட்டி குழியில் விழுந்தால் அதை ஓய்வு நாள் என்று பாராமல் தூக்கி விடுறதால என்ன தப்புன்னு கேட்டிங்களா? அந்த குழியில் விழுந்த நான் தான் ஆண்டவரே, நான் தான் அந்த ஆட்டுக்குட்டி, நான் தான் குழி விழுந்துட்டேன். சவக்குழியில் விழுந்தது போல் இருக்குதுப்பா என் வாழ்க்கை. இந்த கடன் பிசாசு கையில் மாட்டிருந்து நான் சவ குழியில் விழுந்த மாதிரி இருக்குது. என்னை அப்படியே ஒரு சாவு குழியில் சுடுகாட்டில் எடுத்துன்னு போயிட்டு அந்த குழியில் தள்ளுவது போல் என் வாழ்க்கை இருக்குது ஆண்டவர். சரியோ தப்பாப்பா? நான் உங்கள் காலில் தான் விட முடியும். யார் காலில் போய் விட முடியும் சொல்லுங்கள்? நான் யார் காலில் போய் விட முடியும்? நான் உங்கள் காலில் தான் விட முடியும். உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கிறான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுங்க. ஓன்னு கண்ணீர் விட்டு அழு. ஏசப்பா, சாவு எனக்கு நெருங்கிடுச்சு. கடங்காரன் டேட்டு குறிச்சிட்டான், என்னை ஸ்டேஷன் ஏற்றுப்போன்னு சொல்கிறான், என்னை 4 ரவுடிகளை வச்சு மிரட்டுறான். என்னால் அந்த கந்து வட்டிக்காரனுடைய கொடுமை தாங்க முடியல. நான் வர புண்ணாக பிறந்துட்டேன். இந்த ஆன்லைனில் கடன் வாங்கிட்டேன். மார்பிங் பண்ணி என்னை நிர்வாணமாக்கி என்னை ஆண்டவரை ஊர் ஃபுல்லாக ஆண்டவரை அனுப்பிடுவான். அந்த நெட்டில் போட்டுருவான். என் மானம் மரியாதை போய்டும். அதுக்கப்புறம் நான் எப்படி தலை எடுத்து வாழ முடியும் ஆண்டவர்? இந்த மானம் போன பிறகு என் சரீரத்தை வச்சு என் உயிரை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? ஏதோ தெரியாமலே போய் மாட்டிக்கினப்பா. ஒரு ஆட்டுக்குட்டி குழியில் விழுந்தால் அதை தூக்குவேன்னு சொன்னீங்கப்பா. தயவு செய்து என்னை தூக்கி விட்டுருங்க ஆண்டவரே. இந்த சவக்குழியிலேருந்து, இந்த கடன் பிசாசு கையிலேருந்து, கடன் ஜெயிலிருந்து என்னை ஆண்டவர் விடுவிச்சு என்னை ரட்சித்து எப்படியாகிலும் ஆண்டவரே உங்கள் பக்கம் திருப்புங்க ஆண்டவரே. எப்படியாகிலும் இந்த சிறையிருப்புலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துடுங்க. தயவு செய்து நான் கெஞ்சி கேட்குறேன்ப்பா. தப்பு தான்ப்பா, நான் பண்ண தப்பு தான். கடன் வாங்கக்கூடாது, மீறி வாங்கிட்டேன், உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். இளையகுமாரியே மன்னிச்சிங்க, என்னை மன்னிச்சிருங்க. தயவுசெய்து மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த வாங்கின கடத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வழிவாசல் தரேன். ஏதோ நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எனக்கு பண உதவி செய்யுங்க. மருந்து மாத்திரை யாருக்கிட்டே நான் கையேந்தக்கூடாது. எனக்கு வேண்டிய உதவி எனக்கு செஞ்சீங்க. எபினேசர் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. தயவுசெய்து செய்யுங்கப்பா. என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியல, இதுக்கு மேலே தாங்க முடியல. எனக்கு வர பயமாகுது. செத்துட்டா நரகத்துக்கு போயிடுவோமோ? எனக்கு அப்புறம் என் குடும்பம் எப்படி, என் பிள்ளைங்க எப்படி? ஆண்டவரை கேள்விக்குறி. எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றும் தெரியும், அவர் என்ன செய்வார்? நான் ரொம்ப வேதனைப்பட்டுனுக்கிறப்பா. கொஞ்சம் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. தெய்வமேன்னு சொல்லி இன்றைக்கி கதறுகிற ஒவ்வொரு சகோதரோடு கத்தர் பேசுகிற, நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்தது மீதியான துணிக்களை நீ எடுப்ப. அன்றைக்கு வனாந்தரத்தில் தெய்வ ஜனங்க பசியில் இருக்கும்போது, துக்கத்தில் இருக்கும்போது வீட்டுக்கு போய் அவர்களால் நிம்மதியாக போய் சேர முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்தவராக இருந்து அந்த வனாந்தரத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனை வைத்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உணவு தண்ணீரை கொடுத்து போஷித்த தேவன். அருமையால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாக வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் தேவைகள் என்ன? உன்னை கடன் பிரச்சனையை என்கிட்ட சொல்லு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன். ஏன்னா ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் எல்லா தெய்வ ஜனங்களுக்கும் வாக்களிச்சிருக்கிறார். ஆபத்து காலம், இதுதான் ஆபத்து காலம். கடன் என்கிற சாபக்கட்டில் போயிட்டு பெரிய ஆபத்தில் சிக்கின்னு இருக்கிற அருமையான சகோதரியை கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் தரார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துன்னு அவர் சொன்னார்ல. வாசித்து பாருங்கள். அந்த சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நானும் உன்னை விடுவிப்பேன். அப்போது கடன் சாபத்திலேருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். வியாதி பலவீனத்திலிருந்து விடுவிப்பார். அந்த கடங்கார பிசாசு உங்களை ஜெயிலில் தள்ளி உங்களை சிறை கைதியாக கூட வச்சுருக்கட்டும், கர்த்தர் விடுதலை தருவார். அல்லேலூயா. ஏசப்பா விடுதலை தருவார்மா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள். அந்த வசனத்தையும் நீங்கள் பாருங்கள். இப்போ சங்கீதம் 50ஆம் அதிகாரம் இந்த 15வது வசனம் என்ன சொல்லுது? ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன். குறித்து கொள்ளு, உங்களுக்கு தெரிஞ்ச வசன பகுதி. அப்போ இப்போ ஆபத்து கிட்ட நெருங்குது. இன்றைக்கி வருவான் கடங்காரன். என்ன பதில் சொல்கிறது? சில பேரோட கலக்கம். இப்போ வரப்போகிறான். அப்படியே பயந்து நடுங்கின்னு திகில் அடைஞ்சிட்டு அப்படியே கண்ணீரோடு உடைஞ்சி போயிருக்கிறீங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஏசப்பா கைவிட மாட்டாருங்க. யோசுவா 1 என்ன போடுது? யோசுவா 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுங்க? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அந்த வசனத்தையும் குறித்து கொள்ளும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடவும் மாட்டேன். ஏசப்பா கைவிட மாட்டார். எவ்வளோ துரோகம் பண்ணாலும் ஆண்டவர் ஒரு இளைய குமாரனுடைய சப்ஜெக்டை எதுக்கு வச்சிருக்கிறார்? பாவம் செஞ்சாலும் நம்மளை கைவிட மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அதே போல் கடன் வாங்கி மாட்டிக்கினாலும் அவருக்கு நம்ம துரோகம் பண்ணி அவருக்கு தெரியாமல் அவர் ஏமாற்றி நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். அதுக்காக நீங்கள் வாங்கின கடன் நான் நியாயம்னு சொல்ல வரல. அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்கள் பிள்ளை எப்படி உங்களுக்கு தெரியாது கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது, அது போல் கொஞ்சம் காலம் அவர் கோவத்தில் தான் இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் மனசு மாறி இறங்கி வருவார். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு இறக்கம் செய்யும்போது அவருடைய மகளுக்கு அவருடைய மகனுக்கு அவர் இறக்கம் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக இறக்கம் செய்வார். பிரச்சனை மாற்றம் வராது, அவ்வளோதான் என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி தயவுசெய்து ஆண்டவருக்கு விரோதமாக பேசாது. ஆண்டவருக்கு விரோதமாக பேசாதீங்க. ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பேசவே கூடாது. நம்ம வாங்கினது தப்பு, அப்பாவை ஏமாற்றணும், துரோகம் பண்ணிட்டோம், விசுவாச துரோகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அப்படியே மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்து. கர்த்தர் மாற்றம் தருவார். உங்கள் ஆபத்திலிருந்து உங்களை ரட்சிப்பார். பயப்படாதுன்னு சொல்லுவார், கலங்காதுன்னு சொல்லுவார், திகையாதுன்னு சொல்லுவார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லுவாருங்க. ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துகிற தகப்பன் உங்களோடு இருக்கிற உங்களை அப்படியே ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி பலப்படுத்துவார். இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்க கேட்க உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு தேவ சமாதானம் வரும். தப்பு உணர்ந்தீங்களா? சொல்லுமா, தப்பு உணர்ந்தல? எவ்வளோ உதாரணங்கள் ஆண்டவர் காட்டினார், எவ்வளோ எடுத்துக்காட்ட கத்தர் எடுத்து என் மூலியமாக காட்டினார். இப்போ தப்பை உணரு, அப்படியே கண்ணீர் விடு. ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை துருத்தில் பிடிப்பார். என் அன்பு சகோதரியே சகோதரியே, கத்தர் உனக்கு சமீபமாக இருக்கிறார். உன் வலது பக்கத்தில் உன் அப்பா நிழலாக இருக்கிறார். நீ அப்படியே வாழ்க்கையை நினச்சி 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 அழுதுன்னு இருக்குது. இதுக்கு நான் பிறக்காமல் இருந்திருக்கலாமே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எதுக்கு நான் பிறந்தேன்? எதுக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சு? எதுக்கு எனக்கு குழந்தை பிறக்கணும்? எதுக்கு ஆம்படியா எனக்கு எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோடு இருக்கிற மணி. எனக்கு அண்ணன் தம்பி கூட இல்லையே, எனக்கு நல்ல வீடு வாசல் இல்லையே, எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் ஒரு அனாதை, நான் ஒரு திக்கற்றவன், நான் ஒரு விதவி சொல்லி அப்படியே உடஞ்சி போயிருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சமீபமாக ஏசப்பா வந்திருக்கு. ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்ய மாட்டீரா என்று கதறுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ராக்காலத்தில் கூப்பிடுங்க, பகலில் கூப்பிடுங்க, இரவெல்லாம் கூப்பிடுங்க. ஆண்டவர் நான் பண்ண தப்பு தான் உங்களுக்கு தெரியாமல் உங்களை ஏமாற்றி திருட்டுத்தனமாக ஆண்டவர் நான் செஞ்சு தப்பு தான் அந்த துரோகியை மன்னிங்க. ஆண்டவரே இப்போ நான் சத்தியத்தை கேட்டு உணர்த்தப்பட்டேன். விசுவாசத்தினால வராது எல்லாம் பாவம். இனி கடன் வாங்கி எந்த பொருளும் வாங்கக்கூடாது, எந்த லோனும் போடக்கூடாது, ஆன்லைன் லோடு போடக்கூடாது. நான் நல்லா புரிஞ்சுக்கினேன். நல்லா என்ன இந்த சத்தியத்தில் புடமிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய மனவேதனை மாறணும் ஆண்டவரே. அந்த கடங்கார பிசாசு என்னை பயமுறுத்துது. 24 மணி நேரம் அந்த கடங்காரனை தான் நான் நினைக்கிறேன்ப்பா. உங்கள் ஞாபகம் இல்லை, உங்கள் சமூகத்தை மறந்துட்டேன், உங்களை விட்டுட்டேன். என் வாயை கட்டிட்டான், என் கையை கட்டிட்டான், என் காலை கட்டிட்டான். என்னால் செயல்பட முடியல, நடமாட முடியல, சாப்பிட முடியல, குளிக்க முடியல. ஆண்டவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, என்னோடய சொந்தக்கார மூஞ்சிகளை பார்க்க முடியல, சொந்த ஊரில் வாழ முடியல. என் சூழ்நிலையை கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் நினச்சி பார்த்து ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறுமா, கதறு. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடு. ஒரு நாள் கோபம் தணிஞ்சு அப்பா வருவார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன்மா. உண்மையிலே சொல்கிறேன், அவர் இரக்கத்தில் பெரிய ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலிருந்து தான் வருது. வேறு எங்கேருந்தும் உனக்கு ஐஸ்வர்யம் வராது. வசனம் அப்படி தான் எழுதப்பட்டிருக்குது. ஐஸ்வர்யம் கனம் பரலோகத்திலேருந்து வருது அப்படின்னு தான் வேத வசனம் நமக்கு எடுத்து காட்டுது. அப்போது ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவர் தான் தர முடியும். இன்றைக்கி வேணால் நீங்கள் தரித்திரத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கிறான், போராட்டத்தில் இருக்கிறான், கடன் தொல்லையில் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவர் தான் அனுப்புகிறார் பரலோகத்திலேருந்து. எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் ஒரு கரத்தினால் ஆகும். அதனால் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். வறுமையும் வறட்சியும் மாற்றுகிற பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் யாரையும் கைவிட மாட்டார். நீ கடன் வாங்கி சிக்கினா கூட ஆண்டவர் கண்டிப்பாக இரக்கம் செய்வார்மா. அவர் கோபப்பட்டால் கூட கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார்.
அல்லேலூயா. உண்மையை இறக்க செய்வார். ஏசப்பா இறக்கம் செய்யாமல் போகவே மாட்டார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்போ அந்த வசனம் பொய் இல்லைல்ல. அவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுவது. அப்போது இரக்கத்தில் பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவராக ஆண்டவர் இருக்கும்போது அவருடைய இரக்கம் உன்னை கண்டிப்பாக வாழ வைக்கும். ஏசப்பாவுடைய இரக்கமே உன்னை வாழ வைக்கும். சரிங்களா? பயப்படவே கூடாது. ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எனக்கு இரக்கம் செய்வார். என் கடன் தொல்லை மாறும், என் பிரச்சனை மாறும், என் போராட்டம் மாறும். கர்த்தர் இதுபோல் ஊழியக்காரர் கொண்டு ஆவியானவரோடு பேசுகிறாருன்னு சொல்லி இன்றைக்கி அடியனை கொண்டு ஆண்டவர் பேசின இந்த உபதேசத்தை கேட்டு ஆவியில் பலப்படுங்க, விசுவாசத்தில் வளருங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, சபைக்கு கீழ்ப்படிங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உபவாசம் போடுங்க, சுத்திகரித்து கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிங்க, ஜெபத்திலே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இருங்க. கர்த்தர் மாற்றத்தை தருவார். உங்கள் கையில் இருக்கிற தரித்திர கட்டு உடையும். உங்களுடைய கையின் பிரயாசங்களை தடை செய்த அந்த தடைகளை கர்த்தர் அழிப்பார். பெரிய காரியங்களை அப்போ உங்களுக்கு செய்வார். சரிங்களா? அடுத்த தெய்வ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பிரசங்கத்தில் நான் குறிப்பிட்டு காண்பித்த எல்லா வசனங்கள் அப்படியே நான் ஆவியில் பேசின சில வசனங்களை நீங்கள் அப்படியே தியானித்து